சீனா தேசத்துல பாருங்க, நான் சமீபத்துல ஒரு மிஷனரியினுடைய டாக்குமெண்ட்ரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு வெளிநாட்டுக்காரர் சீனா தேசத்துல இருக்கிற சில அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், வெளியே யாருக்குமே தெரியாது சபை நடத்துவது. சீனா தேசத்துல இப்ப கூட பெண்டிகாஸ்டல் சபைகள்லாம் கிடையாது பாருங்க. நடத்துனீங்கன்னா உங்களை பிடிச்சு பல ஆண்டுகள் ஜெயில போட்டுருவாங்க. அதனால அந்த தேசத்துல இன்று கூட அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், மலைகளுக்குள்ள குகைகளுக்குள்ள அப்படி நடத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வெள்ளைக்காரர் அவங்க என்னதான் பண்றாங்க, எப்படி இவ்வளவு எழுப்புதல். அந்த இடத்துல வெளியரங்கமா இந்த மாதிரி ஸ்பீக்கர் போட்டெல்லாம் இயேசுன்னு சொல்ல முடியாது. வெளியரங்கமா இந்த மாதிரி சபைக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனா ஜனங்க மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல், எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி ஒரு வெளி தேசத்துக்காரர் அந்த இடத்துல போய் பார்க்கும் போது அவரை கூட்டிக்கிட்டு ஒரு மலைக்கு ஏறினார். மலையில போறாங்க 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 போறாங்க, நடக்க முடியாத சில அபாயமான பாதையெல்லாம் கடந்து போய் பார்த்தா ஒரு குகையை அவர்கள் குடாஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஃபேன் இருக்காது, எந்த வசதியும் உள்ள கிடையாது, ஒரு மலை, யாருக்குமே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மலை குகையை குடாய்ந்து அதுக்குள்ள 50 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 200 பேர் அப்படி நின்று ஆராதிக்கிற. உட்கார முடியாது, யாராலையும் உட்கார இடம் கிடையாது. அதனால எல்லாருமே நெருக்கி 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 அப்படியே நின்று கொண்டே ஆராதிப்பார்களாம். ஜபமும் நின்று கொண்டுதான், பிரசங்கத்தை கேட்பதும் நின்று கொண்டுதான், வசனங்களை வாசிப்பதும் நின்று கொண்டுதான். உட்கார இடமே கிடையாதுங்க. அவ்வளவு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் தேவனை அவ்வளவு ஆர்வமா தேடி வராங்க. வெள்ளக்காரர் அதை பார்க்கும்போது அப்படி இருதயம் அந்த ஜனங்க மேல அப்படியே மனது உருகிடுச்சு. கடைசி அவர் எல்லாரும் இன்டர்வியூ எடுத்தார். நீங்க எங்க இருந்து வரீங்க? அவங்க அநேகர் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வர நாங்கள் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து நடக்க ஆரம்பிப்போம். அதிகாலை 2 மணிக்கு எழுந்து எங்க வீட்டுல இருந்து நடந்தாதான் இந்த மலைக்கு நாங்கள் காலை 9 மணிக்கு வந்து சேரும். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு சிஸ்டர்? அதிகாலை 2 மணிக்கு எழுந்து நடந்தா காலை ஞாயிறு காலை 9 மணிக்கு, காலை 9 மணிக்கு உள்ள எவ்வளவு மணி நேரம் நடக்குது? ஒவ்வொருத்தரும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து வராங்க தேவனை தேட. அதனாலதான் அந்த இடத்துல எழுப்புதல். அதனாலதான் அந்த இடத்துல எழுப்புதல். ஆண்டவர் உனக்கு நல்ல கார் கொடுத்திருக்கிறாரு, 2 வீலர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க அதை பயன்படுத்தி பக்கத்துல இருக்கிற சபைக்கு உங்களால போக முடியலன்னா தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? ஒன்னலாவது அவன் 6 மணி நேரம் நடந்து 2 மணிக்கெல்லாம் எழுந்து நடந்து பிள்ளை குட்டிகளை தூக்கிக்கிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு குகையில போய் ஃபேன் இல்ல, வென்டிலேஷன் இல்ல, கத்தி பாட முடியாது, சத்தமிட்டு பாட முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தேவனை தேடுறதுனால தான் தேவன் ஒரு எழுப்புதல் இடத்துல வச்சிருக்கிறார். நமக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியம் வரணும். தேவனை தேடுகிற வைராக்கியம் உனக்குள்ள வரணும்.